போல தேவை. அஞ்சேக்கலம் கோயில் வாசல்ல கிழக்கு வாசல்ல யானையோட காத்திருக்கான். வெளில வர அப்பதான் யானையை பார்க்குறார், தேவரை பார்க்குறார். என்ன விஷயம்? உங்களை ஆட்சியில் வர சொல்லி சாமியுடைய அருளிப்பாடு யானையை ஏறும்போது மறுக்க முடியாது. ஈஸ்வருடைய ஆணைன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிக்க வேண்டும். யானை மேலே ஏறுற சுந்தரன் ஏறும்போது நண்பர் இருக்கார் இல்லையா சேரன், அவர் விட முடியாது. ஏன்னா அவர் சுந்தரருக்கா வாடணும். பாரோடு விசம் பாட்சி எனக்கு பாதம். அந்த மாதிரி வாடகங்களை விட்டுட்டு, அதாவது அடைக்கலம் புகுந்தவங்களை விட்டுட்டு போவது சைவம் என்று. சைவத்தில் அடைக்கலம் புகுந்துட்டானா உயிரை கொடுக்கணும் என்று சைவம் சொல்லும். அதனாலதான் சிவி சக்கரவர்த்தி தன்னிட்ட அடைக்கலம் புகுந்த புறாவுக்காக தன் உயிரையே கொடுக்க முன்வந்தார். உண்மையான சைவம் தான். அடைக்கலம் வந்துட்டா காலவாரி விடுறது சைவம் என்று. இப்போ என்னாச்சு, இவர் ஏறினார். அவரை நினைச்சுக்கிட்டு சுந்தரரானவர் சேரர் பெருமான நினைச்சுக்கிட்டு யானையை ஏறார். சேரருக்கு தெரியுது ஏற்கனவே யாரும் கடலில் உணரும் தன்மை சேரருக்கு உண்டு. அவர் புரிஞ்சுக்கிட்டார். சீக்கிரமாக நீராடிக்கு வெளில வந்து பார்த்தா ஒரு குதிரை மட்டும்தான் இருக்கு. அந்த குதிரை காதில் அஞ்சலித்த ஓதரர் அசுவ மனோகதி பஞ்சாகரம்னு பேர். அந்த குதிரை வானத்தில் பறக்க ஆரம்பிச்சது. சேரர் காலம் தூண்டப்பட்ட குதிரை. அந்த சேரருடைய மெய்க்காவலர்கள் 5 பேர் பாதுகாவலர்கள் கட்டியால் குஞ்சிக்கிட்டு தூர உடம்பை கீழே ஊத்து கொண்டு சூக்கமடும் போது அவங்களும் அங்கே ராஜா சேரோட போகிறாங்க. வானத்தில் ஒரு அணிவகுப்பு. சுந்தரர் பாடத் தொடங்குகிறார். தாங்கனை முன் படைத்தா அது அறிந்துதல் பொன்னடிக்கே நாங்கன பாடலந்தோ. 7 தேவாரங்களுடைய கடைசி பதிகம் தோடுடைய செவியில் தொடங்கி தோணிபுர தோன்றலால் தொடங்கி வச்சார். அதை நிறைவு செய்கிறார் சுந்தரர். அது பெருமபுரத்தில் தொடங்கப்பட்டது. இது வான்வழியில் நிறைவு செய்யப்படுது. அங்கே போனால் உபமன்யம் ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவரை சுற்றினாப்ப மற்ற முனிவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ சுந்தரர் வரும்போது பெரிய ஒளி, அங்கன் ஓரொளி 1000 ஞாயிறு தொங்கு பேரொளி போன்று தோன்றிட சுற்றி இருந்த முனிவர்கள்லாம் அவர் கேட்குறாங்க, யார் வராங்க? ஏன்னா வடக்கு சாமி இருக்கார், அம்பாள் இருக்காங்க, விநாயகர் கோவில். தெற்கேந்தில் இந்த ஒளி வருது. இந்த ஒளி வடக்கேந்து வந்தால் பரவாயில்ல, தெற்கேந்து வருது. வா நம்பி யாருடன் நாம் தொடும் தன்மை அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அந்த சுந்தரவே பதிவு செய்கிறார். இந்திரன் மாபிரமல் எழிலார்மிக தேவரெல்லாம் சொல்றார். அவர் வந்தது கொள்ளையனை மொத்தையான அரும்புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யார் என எவ்வருமா தாய்ப்பசு தார தரையா நீர் ஆனந்த பாஷ்பம் சமைக்க ஊரணி வந்தனி பிடி பொறுத்து மணப்பேரரசர் மங்கை பாரதி திருமுகர் போற்றிட புதுவர்கள் எதிர்காட்டி இங்கு நாம் சேர சத்தியமா சுந்தரத்தோட யானை பத்திட்டு வந்த வாசல் தமிழுக்கு அவர் பாடி ஆதி ஞானி நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டும். ஞான உலா காப்பான் அவனாய் அழிப்பவன் இருந்தவன். 2 தேவி மகையாரா வந்தவங்க அவங்களுடைய சேர்ந்த சாமியோட சேர்ந்து சுந்தர பாடல அஞ்சை கடத்துக்கு ஆதி ஞான உலா ஒண்ணு இருந்தா மண்டுலா அறியாது என்றதைக்கும் வாசன் நகர்லேயும் 14 நாள தொடர்ந்து வழங்க எல்லா திருவிழா பார்த்துட்டேன். எல்லாரும் நல்லா கல்யாணம் இருக்கவே
என்றும் Thank you.
Hare